ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வுட் ட்ரே எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னுக்கு செஞ்ச சாம்பிள். எங்களுக்கு தேவையான பலகைகளை இப்போ பார்ப்போம். நாங்கள் பலகையை தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும், அதை ஃபினிஷ் பண்ணிக்கொள்ளணும். இது நாங்கள் எடுத்து பலகையில் இது 1/2 இன்ச்சு வந்து தடிப்பு, 1 இன்ச்சு அகலம். இது வந்து ஹேண்டல் 2 வெட்டிக்கொள்ளணும். இது வந்து சைட் பட்டி 2. இது 1/2 அங்குலத்தை தான் நாங்கள் கிழிச்சு கொண்டு. இப்போ நாங்கள் வந்து ஹேண்டலை வெட்டி கோரத்துக்கு தேவையான அச்சை சமைச்சிக்கொள்வோம். அச்சை கீறிக்கொள்ளணும். நான் வந்து ஒரு பேப்பரை எடுத்து அந்த பேப்பரை வந்து 2க்கு மடித்து தான் கீறி அதை வெட்ட போகிறோம். இந்த கீரைச்சலை வந்து பென்சிலை வந்து கொஞ்சம் மூண்டி கீருங்க. அடுத்த சைட்டில் வந்து எங்களுக்கு அந்த மார்க் படுகிறதுக்கு மாதிரி. இது வந்து கார்ட்போர்ட் மாதிரியெல்லாம் கனமானத்தில் செய்யலுமணினால் அது மிச்சம் நல்ல. இது நாம் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இது A4 ஷீட்டில் கீறு. ஏட வந்து மோல்டிங் வந்து கார்ட்போர்டில் தான் நீக்குது. இதை கீறிக்கொண்டு இதை வெட்டணும். நாங்கள் இதை வச்சுத்தான் பலகையில் மார்க் பண்ணணும். அதால் எங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டுக்கு நாங்கள் வெட்டி சமைச்சிக்கொள்வோம். இது நாங்கள் இப்போ வெட்டினது. இது வந்து சாம்பிள். இதுக்கு முன்னுக்கு வெட்டின மாடல் 2 3 எங்களுக்கு தேவையான மாடலுக்கு வெட்டி கொள்ளையிலும். இப்போ நாங்கள் வச்ச அச்சை கீறின அச்சை வந்து இதில் மார்க் பண்ணிக்கோறோம், அதாவது பலகையில். ஹேண்டலை வெட்டியதுக்கு பொதுவாக வந்து எங்களுக்கு ஜிக்ஸோ இல்லாட்டி கொப்பின்ஸோவையும் யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். 2ல் ஒன்று எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். மெஷினில் வெட்டிய வந்து குயிக் கூடு. ஹேண்டலுக்குள்ளுக்கு வர, அதாவது இந்த கையை போட்டு பிடிக்கிய ரவுனை வந்து வெட்டிக்கொள்ளணும். அதை நாங்கள் இப்போ வெட்டுவோம்.
நாங்கள் கிழிச்ச எல்லா பலகைகளையும் வந்து கிரைண்டர் பண்ணிக்குறோம், இல்லாட்டி சென்டர் பண்ணுங்க. இது வந்து நாங்கள் எங்களோட ட்ரேயில் வந்து உள்பகுதியை தான் இந்த பெஸ்ட்டுக்கு வந்து கிரைண்டர் பண்ணு. இதாண்டா பிறகு வந்து நாங்கள் பின்பக்கத்தை கடைசியாக ஃபினிஷிங் பண்ண சொல்ல கிரைண்டர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து ஹேண்டலை ரெடியாக்கி கொண்டு அதுக்கு பிறகு அடுக்கி வர தட்டு கிட்டத்தட்ட ஒரு ட்ரேக்கு 5 மட்டும் வார. நாங்கள் செய்த ட்ரே வந்து 6 இன்ச்சும் நீட்டம் வந்து 18 இன்ச்சும், அதாவது 19க்கு வெட்டு. 19 வந்து அடிப்பகுதி, இதெல்லாம் அடிப்பகுதிக்கு வர பட்டியல். அங்கேயே வந்து ஹேண்டில் ரெண்டும், அடுத்து வந்து சைட் பட்டியும் எங்களுக்கு 2 ஓடும். சைட் பட்டியை நாங்கள் எடுத்தீங்க வந்து கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சுக்கு, 1.5 இன்ச்சோட 2. இது வந்து ஹேண்டலில் வந்து நாங்கள் கையை உள்ளுக்கு போட்டு பிடிக்கிய இடம் வெட்டினதானே, அந்த இடத்த நாங்கள் வந்து இந்த ட்ரிம்மரில் போட்டு கொஞ்சம் ஓரத்தை பிடிச்சிக்கோற, அதாவது ஷேப் கொண்டு வரத்துக்கு. இப்போ நாங்கள் எங்கள்ட பலகை வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வச்சு இதை அடிக்கியதை பார்ப்போம். முதல்ல வந்து சைட் பாட்டி 2 மடித்து கொள்ளணும். அடித்து எங்கள்ட ராமை செட் பண்ணிக்கொள்ளணும். ராமை செட் பண்ணிக்கோற மாதிரி பார்ப்போம். இது வந்து மெல்லிய பலகையால் நாங்கள் வந்து ஹேண்ட் ட்ரில் ஒன்றை யூஸ் பண்ணி, அதாவது எலக்ட்ரிக் ட்ரில்லும் சரி, நார்மல் ஹேண்ட் ட்ரில்லும் சரி, அதால் வந்து ஷில்லாக்கி ஷில்லை போட்டுக்கொண்டு தான் நான் அடிக்கணும், இல்லாட்டி பலகை வெடிக்கிறதுக்கு சான்ஸ் கூடு. இப்போ அடுத்த பக்கம் அது மாதிரி அடித்து கொள்ளணும். அதுக்கு வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து வச்சு பார்த்து எங்களுக்கு ஆணி வர வேண்டிய இடத்துக்கு வந்து ஷில்லாக்கி ஆணியை அடிப்போம்.
இப்போ அளந்து பார்த்துக்கொள்ளணும் 2 சைட்டும் சமமாக ஈக்கியாண்டு. அளந்து பார்த்து ஓகேண்டா அந்த இடத்து வச்சு மாக்கொண்டு பண்ணி இல்லாட்டி கையால் பிடிச்சி கொண்டு ஏறி இந்த நாங்கள் ட்ரில்லால் ஷில்லாக்கி அணி அடிப்போம். அப்படி அடித்ததுக்கு பிறகு எங்கட அதுக்கு பிறகு வந்து ஃப்ரேம் ஓகே. அதுக்கு பிறகு வந்து இப்போ நாங்கள் பட்டி அடிக்கியது ஒரு பெஸ்ட் பட்டி அடிச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் எடை விட்டு அடுத்த பட்டி அடிக்கணும். அது வந்து நாங்கள் தீர்மானிக்கணும் எவ்வளோ எடை விடணும். இடம் விட்டு அடிக்கணும். பெஸ்ட்டுக்கு ஒரு சைட்டால் வந்து இடம் விட்டு அடிச்சுக்கொண்டு போய்த்து அடுத்த சைட்டுக்கு வந்து அடிச்சுக்கொள்ளணும். இதுக்கு வந்து பொதுவாக வந்து 1 இன்ச் ஆணி போதும். எங்களோட அதாவது அடிப்பட்டி வந்து நீட்டமாக இந்த நெகனால் தேவையான அதாவது குறைச்சிக்கொள்ளணும். அதாவது வெட்டி போட்டுடணும். வெட்டி போட்டதுக்கு பிறகு ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னுக்கு வந்து கிரைண்டர் பண்ணி சென்டர் பண்ணிக்கொள்ளணும். கடைசியாக ஃபினிஷ் பண்ணது சேண்ட் பேப்பர் பிடிக்கிறதுக்கு 80 இல்லாட்டி 100ஆல் பிடிக்கணும். பிடிச்சிட்டு கடைசியாக வந்து 120ஆல் பிடிச்சி இந்த ஃபினிஷ் பண்ணினால் கையால் பிடிச்சி பார்த்தால் லேசாக ஈக்கும். கிரைண்டர் பண்ணி சேண்ட் பேப்பர் பிடிச்சி ஒளிஞ்சது இது ஃபினிஷ் பண்ணினதுக்கு பிறகு. தேங்க்யூ ஃப்ரெண்ட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.